எனவே இந்தியாவின் பங்கு என்பது இலங்கையின் பொருளாதாரத்தில் நிச்சயமாக மாற்ற முடியாத ஒன்று. இலங்கை ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் அகப்பட்டு அதன் மீழ்ச்சிக்காக இந்தியா உதவியதன் பின்னான காலப்பகுதியை எடுத்தீர்களானால் இந்தியாவின் பெரும் நிறுவனங்கள் எல்லாம் இலங்கையின் பெரிய முதலீடுகளை செய்வனவாகவும் பெரிய தொழில் வகைகளில் ஈடுபடுவனவாகவும் மாறிவிட்டன. இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இந்தியாவினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது பேராசிரியர் ஒருவர் இலங்கையிலிருந்து தகவலை வெளியிட்டிருக்கிறார். வடக்கில் இடம்பெறுகின்ற பல நடவடிக்கைகள், காங்கிரஸ் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்தல், அதற்காக ஒதுக்கப்பட்டது $60 மில்லியன். இது ஒரு சாதாரண தொகை இல்லை. எனவே வட்டியை விட்டுக் கொடுக்குமாறு இலங்கை சீனாவை கேட்டிருந்த பொழுது சீனா குறிப்பிட்ட காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் வட்டியை செலுத்தியாக வேண்டும், ஆனால் அந்த வட்டியை செலுத்துவதற்காக இன்னொரு கடன் வேண்டுமானால் நாங்கள் தருகின்றோம் என்று. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. செய்தியின் பின்னணியில் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது 3வது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்க இருக்கின்ற நிலையில் பூகோள அரசியல் மாற்றங்கள் குறித்த தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த அரசியல் நகர்வுகளை அவதானிப்பவர்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக பல்வேறு எச்சரிக்கைகளை விடுகின்றார்கள். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறும் என்ற தகவல்களும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இந்தியாவினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது பேராசிரியர் ஒருவர் இலங்கையிலிருந்து தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இந்திய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்பதன் ஊடாக இலங்கையில் எவ்வாறான பொருளாதார தாக்கங்கள் ஏற்படும் என்று சுரேஷ் நீங்கள் கருதுகின்றீர்கள்? இந்த விவகாரம் இப்பொழுது நாங்கள் அண்மைய கால பகுதியை எடுத்து பார்த்தால் இலங்கை ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் அகப்பட்டு அதன் மீழ்ச்சிக்காக இந்தியா உதவியதன் பின்னான காலப்பகுதியை எடுத்தீர்களானால் இந்தியாவின் பெரும் நிறுவனங்கள் எல்லாம் இலங்கையின் பெரிய முதலீடுகளை செய்வனவாகவும் பெரிய தொழில் வகைகளில் ஈடுபடுவனவாகவும் மாறிவிட்டன. குறிப்பாக கொழும்பு துறைமுக கொள்வனவு பகுதிகளை கட்டுப்படுத்தும் செயற்பாடு கூட அதானி குடும்பத்தின் 53% செயற்பாடுகள் அங்கே இடம்பெறுகின்றன. 53 என்பது ஒரு பெரும்பான்மை, 51% மேலான செயற்பாடுகள் என்பது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்ற அர்த்தம். அதே போல எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் வடக்கில் இடம்பெறுகின்ற பல நடவடிக்கைகள், காங்கிரஸ் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்தல், அதற்காக ஒதுக்கப்பட்டது $60 மில்லியன். இது ஒரு சாதாரண தொகை அல்ல. இவ்வாறான பல திட்டங்களும் இந்தியாவின் தனியார் நிறுவனங்களால் கூட முதலீடு செய்யப்பட்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. அத்தோடு இலங்கையானது $4.5 பில்லியன் கடனாளியாக இருக்கின்றது. அப்பொழுது அவர்களுக்குரிய அந்த கடனை மீளளிப்பு செய்வதற்கான உதவிகளை கூட இந்தியா தான் செய்திருந்தது. எனவே இந்தியாவின் பங்கு என்பது இலங்கையின் பொருளாதாரத்தில் நிச்சயமாக மாற்ற முடியாத ஒன்று. ஒரு குறிப்பிற்கு இப்ப மோடி இல்லாமல் வேறொருவர் வந்தால் கூட அது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாத்தியத்தை தான் இந்த கடன் மீள செலுத்துதல் காலங்களும் மற்றும் அந்த இந்திய பெரிய தனியார் முதலீட்டு நிறுவனங்களின் பங்களிப்புகளும் இருக்கின்றன. சுரேஷ், இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அதாவது முன்னர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் குறிப்பாக சீனா பக்கம் சார்ந்திருந்த இலங்கை பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்ற போர்வையில் கடனை பெற்று சீனாவினுடைய நிறுவனங்கள் இலங்கையை சூழ வந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. குறிப்பாக அதில் கூடுதலாக ஹம்பாந்தோட்டை பகுதியில் பல முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்காக கடன்கள் பெறப்பட்டிருந்தன. குறிப்பாக கொழும்பில் பல்வேறு சீன நிறுவனங்களுடைய திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததோடு கடலை நிரவி அதில் சீன வர்த்தக நிலையங்கள் அமைக்கின்ற நடவடிக்கைகள் கூட முன்னெடுக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். இந்த சூழலில் இப்பொழுது இந்த விடயம் என்பது இந்தியா பக்கம் சார்ந்திருப்பதற்கான காரணம் என்ன? இது ஒரு பூகோள அரசியலின் மாற்றமாக பார்க்கலாமா அல்லது சீனா இதிலிருந்து ஒதுங்கியதாக பார்க்கலாமா?
ஆமாம். அதாவது சீனா தனக்கு செலுத்த வேண்டிய கடனை இலங்கை செலுத்த வேண்டிய தவணை வந்த பொழுது இலங்கையால் அந்த வட்டியை கூட செலுத்த முடியவில்லை. எனவே வட்டியை விட்டுக் கொடுக்குமாறு இலங்கை சீனாவை கேட்டிருந்த பொழுது சீனா குறிப்பிட்ட காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் வட்டியை செலுத்தியாக வேணும், ஆனால் அந்த வட்டியை செலுத்துவதற்காக இன்னொரு கடன் வேண்டுமானால் நாங்கள் தருகின்றோம் என்று. அது இலங்கையை ஒரு திருசங்கு சொக்க நிலையில் இட்டு சென்றது. இந்த நிலையில் தான் இந்தியா அதற்கான ஒரு மீள் கடனாளியாக அல்லது மீள் கடன் கொடுப்பவராக வந்து இந்த இலங்கையை காப்பாற்றியது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து. இதனால் சீனா விட்ட தவறு, சீனா அதாவது அந்த தமிழில் கூறுவார்கள் கந்து வட்டி என்று, வட்டிக்கு வட்டி அறவிட முயன்றதன் காரணமாக நீங்கள் வட்டியை செலுத்தித்தான் ஆக வேண்டும், நாங்கள் வட்டி விலக்கு அளிக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் வட்டியை செலுத்துவதற்காக இன்னொரு கடனை தருகின்றோம் என்று கூறினார்கள். எனவே அவ்வாறு கடன் பெற்றால் இலங்கையால் மீள முடியாது என்றால் இலங்கை பெறுகின்ற கடன்களில் பல இந்த ஊதிய கொடுப்பனவு மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவு போன்றவற்றிற்கான கடன்களாக இருந்திருக்கின்றன, இப்பொழுதும் இருந்து கொண்டு வருகின்றன. இந்த கடன்களால் திருப்பி செலுத்த முடியாதவை. கடன்கள் பெறும் பொழுது அது ஒரு முதலீட்டுக்காக பெறப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கையால் அது திருப்பி செலுத்த முடியும். ஆனால் அவர்கள் அவ்வாறு இல்லாமல் இவ்வாறான சமூக கொடுப்பனவுகளுக்காக கடன்களை பெறுகின்ற பொழுது அது ஒரு முதலீடாக இல்லாமல் அது அவர்களுக்கான ஒரு பாரிய வீழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. அதை இப்பொழுது மீளமைப்பு செய்கின்றார்கள். அதில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி கூட கண்டுள்ளார். சரி, சர்வதேச நாணய நிதியத்தினுடைய 3ஆம் கட்ட தவணை கொடுப்பனவு வருகின்ற மாதம் அளவில் பேச்சுவார்த்தை அளவில் தீர்மானிக்கப்படும் என்று கூறப்படுகின்ற நிலையில் இந்தியாவினுடைய பங்களிப்பு தொடர்ந்து இலங்கைக்கு எவ்வாறு இருக்க போகிறது? சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பங்களிப்புக்கு இந்தியாவினுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். இந்தியா இப்பொழுது அதாவது நீண்ட கால முதலீடுகளை இட்டு செல்கின்றது. இதன் காரணமாக இந்த விவகாரம் என்பது தொடர்ந்து செல்ல போகின்றது. முதலீடு என்பது சாதாரணமாக அல்ல. இப்பொழுது குறிப்பாக நாங்கள் இந்த துறைமுக பகுதிகளில் இடம்பெறுகின்ற முதலீடு என்பது நீண்ட கால நோக்கங்களை கொண்டது. இவை சில வேளைகளில் முதலீடாக மாத்திரமல்லாமல் இந்த விவகாரம் எவ்வாறு செய்யப்படுகின்றது என்றால் ஒரு அன்பளிப்பாக கூட செய்யப்படுகின்றது. இதன் மூலம் அவர்கள் தங்களது பங்களிப்பை அந்த இடங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்கின்றார்கள். அது தொடர்ந்து செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இந்திய நிறுவனங்கள் தான் அந்த ஆளுமையை கொண்டு வரப் போகின்றன. இப்பொழுது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் மாலைதீவு சீனாவின் பக்கம் சென்றிருக்கின்றது. இன்று கூட ஈரான் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் உல்லாச பயணிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக இந்தியா பல்வேறு திட்டங்களை முன்வைக்கின்றது. குறிப்பாக இந்திய கரையோர பிரதேசங்கள், இந்தியாவுக்கு அண்மையில் இருக்கின்ற தீவுகளை உல்லாச நகராக மாற்றக்கூடிய பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக ஏற்கனவே மோடி தெரிவித்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது 3வது தடவையாக பிரதமராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பதை அடுத்து அந்த திட்டங்களை கூடுதலாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பொருளாதார ரீதியில் மோடி ஒரு சிறந்த தலைவர் என்று வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்தியர்கள் பலரும் கருத்துக்களை தெரிவிப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உள்நாட்டிலும் அந்த நிலை இருந்தாலும் குறிப்பாக உள்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளினால், எதிர்கட்சிகளினால் மோடி பொருளாதார ரீதியில் பலமீனமடைந்த ஒரு நாடாக இந்தியாவை மாற்றிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. கூடுதலானவர்கள் வேலை வாய்ப்பற்று இருக்கின்றார்கள், கடன் அதிகரித்திருக்கின்றது போன்ற விடயங்களை எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர் குறித்த தகவல்களை தெரிவிக்கின்ற பொழுது வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பிட்ட காலத்தில் குறித்த எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்பை வழங்குவேன் என்ற உத்தரவாதத்தை அவர் நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது அல்லவா? இந்த சூழலில் இந்த பொருளாதாரம் என்ற அளவுகோல் எப்படி மோடியின் மீது திணிக்கப்படுகிறது? இது ஒரு விரிவாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் தான். குறிப்பாக இந்த மோடியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கையாக இந்தியாவில் இன்னொரு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கவனிக்க தவறுகின்றோம். அறிவுஜீவிகள் இந்தியா தான் கற்பித்தலின் மூலம், தனது வளத்தின் மூலம் கல்விகளை கொடுத்து இளையவர்களை உருவாக்கி அவர்களை தலைமையேற்க முனைப்பு கொண்டு அவர்களை உருவாக்கினாலும் அவர்கள் புலம்பெயர்ந்து செல்வது பாரிய அளவில் இந்த மோடியின் கடந்த 4 ஆண்டுகளில் இடம்பெற்றது. குறிப்பாக வட அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய தேசங்களை மற்றும் ஆப்பிரிக்க தேசங்களை கூட நாடி இந்தியர்கள் பலரும் சென்று விட்டார்கள். அதற்கான வழிமுறைகளை, அதாவது உள்வாங்கலை இந்த நாடுகள் செய்திருந்தன. அது வெளிநாட்டு மாணாக்கர்கள் என்ற முறையில் அல்லது தராதரங்களின் அடிப்படையில் என பலரும் உள்வாங்கப்பட்டார்கள். இதன் மூலம் அங்கே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்றது. தொழில், அறிவு மற்றும் அறிவுசார் நிலைகளுக்கான வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவருடைய பொருளாதார முயற்சி என்பது உள்நாட்டு வளங்களையும் உள்நாட்டை நோக்கியதாக இருந்தாலும்
அந்த புலம்பெயர்தலை தடுப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு அவர் தவறிவிட்டார். அது அவர்களுக்கான ஒரு பெரிய பாதிப்பாக அமைந்திருக்கின்றது என்று தான் கூற முடியும். ஆகவே நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மேலும் பல விடயங்கள் பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே, வணக்கம். நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.